வணக்கம். இன்றைக்கி செகண்ட் டே வந்து தோசை மெனுவில் இன்றைக்கி திணை தோசை தான் பண்ணி காமிக்க போகிறேன். திணை, வரகு, ஏதாவது சிறுதானியங்கள் எது வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி திணை இருந்ததுனால திணை வந்து 1க்கு 1/4 கப் புழுங்கலரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், எங்கிட்ட வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் இருந்தது, இந்த 2 இருந்ததுனால 2யும் கலந்து போட்டுருந்தேன். இதை நல்லா கலஞ்சிட்டு நல்லா ஊற வைக்கணும். நான் மிக்சியிலே தான் அரைச்சேன். மாவு வந்து கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாவு வந்து ஒரு நாள் தான் வச்சுக்கலாம், டக்குன்னு புளிச்சு போயிடும். அப்புறம் இந்த மாவு ரெடி ஆனோடனே இந்த தோசை வந்ததுன்னா தோசை சூப்பராக இருக்கும். இந்த மாவில் இதில் இட்லியும் வாக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு இட்லி வாக்க டைமில் இட்லி வாத்தாலும் நல்லா வரும். அப்புறம் திணையை வந்து அடையும் பண்ணலாம். நம்ம அடிக்கடி சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கலாம், நம்ம உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரே புழுங்கலரிசி சேர்க்காம இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிறுதானியங்களில் பண்ணி சாப்பிடலாம், உடம்புக்கும் நல்லது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை தான் தொட்டுக்கிறதுனேன். சட்னியும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்தது. திணை அடையுமே வந்து நான் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.